அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான். இந்த வார்த்தையை கேட்டாலே நம் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதி வந்துவிடும், இல்லையா? இது வெறும் பசியோடு இருக்கும் மாதம் மட்டுமல்ல, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு வசந்த காலம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆவதற்காக. நோன்பு என்பது நம் உடலுக்கு கொடுக்கும் ஓய்வு மட்டுமல்ல, நம் மனதிற்கு தரும் பயிற்சி. பசியின் அருமையை நாம் உணரும்போதுதான் உணவில்லாமல் வாடும் ஏழைகளின் வலியையும் நம்மால் உணர முடிகிறது. இது நம்மிடம் ஈகை குணத்தை வளர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமதான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! நோன்பின் ஒவ்வொரு நொடியும் இபாதத்தாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக சஹர் உணவு உண்பதில் தனி பரக்கத், அருள் இருப்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். இந்த ரமதானில் நாம் வெறும் உணவை தவிர்ப்பதுடன் தீய சொற்களையும் கோபத்தையும் தவிர்ப்போம். குர்ஆனை அதிகமாக ஓதி நம் வாழ்க்கையை இறை வழியில் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளையும் நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.